இந்த வீடியோவில் லேங் கிராஃப் பார்க்க போகிறோம். லேங் செயின் இருக்கிறப்ப எதுக்கு நமக்கு லேங் கிராஃப், அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். பேசிக்ஸ் ஆஃப் லேங் கிராஃப் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டேட்னா என்ன, நோட்னா என்ன, தென் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, சீக்வென்ஷியல், பேரலல், கண்டிஷனல் எட்ஜ், அடுத்து அதை எப்படி வியூ பண்ணுறது, கிராஃப் வியூ. ஸோ இந்த லேங் கிராஃப் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன படிக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு அடுத்து நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அதையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் ஓரியன்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அது மூலியமாக லேங் கிராஃப் கற்றுக்க போகிறோம். அதில் இந்த லேங் கிராஃபோட எல்லா காம்பனன்ட்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் வருது, அவங்களோட பிபியும் தென் டெம்பரேச்சர் ரிசல்ட்ஸும் வருது. அதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வேலிடேட் பல்ஸ் அப்படின்னா என்ன, அந்த ஹார்ட் பீட், பிபி இதை வேலிடேட் பண்ணுறாங்க. அடுத்து டெம்பரேச்சர் வேலிடேட் பண்ணுறாங்க, அதாவது டெம்பரேச்சர் இதுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி. டிசைட் சிவியாரிட்டி, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நம்ம எந்த பேஷண்ட் வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன். இப்போதைக்கு ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கோங்க. தென் பிளான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான், லைக் எப்படி அவங்க டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்தால் போதுமா, அந்த மாதிரி லைக் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்ரூவ் பிளானை டாக்டர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது இல்லை, இப்போ டாக்டர் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ளோ முடிஞ்சிடும். அவங்களுக்கு அந்த டாக்டர் அப்ரூவ் பண்ண, ப்ரிஸ்கிரைப்டு பண்ண அந்த பிளான் வந்து அவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் டயக்னோஸ் பண்ணணும். இல்லை டாக்டர் வந்து இல்லை, நீங்கள் வந்து இன்னொன்று டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃப்ளோ. இதில் லாஜிக்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம், பட் இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து லேங் கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் நம்மளால ஈஸியாக படிக்க முடியும். லெட்ஸ் கம் டு திஸ் சைட். ஸோ இப்போ லேங் கிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மேக்ஸிமம் இவ்வளோதான் இருக்குது மொத்தமே. ஸோ ஸ்டேட்னா என்ன, நோட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது முன்னாடி நோட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செக்இன்னு சொன்னால, அது ஒரு ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னால. ஸோ எதைத்தான் இந்த இடத்துல நோடுன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நோடு எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது நார்மல் பைத்தன் ஃபங்க்ஷன்லாம், அதில் நம்ம ஸ்டேட் பாஸ் பண்ணோம்னா நோட் ஆயிரும். ஓகேவா? ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன், அதாவது ரிசல்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது இல்லையா, ஸோ அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டேட் மூலியமாக பாஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கு நார்மல் ஃபங்க்ஷனே போட்டு போயிடலாம்ல, எதுக்கு நான் வந்து லேங் கிராஃப் போகணும்? நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்க, அது வந்து ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே ரிட்டர்ன் போட்டு போடலாம் அப்படின்னு. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் கிரேட் திங்ஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட்டோட மெயின் வேலை என்னன்னா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட இது. இப்போ ஒரு வேலை இப்போ இந்த டிசைட் சிவியாரிட்டியில் வந்து இல்லை பிளானில் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, விட்ட இடத்துல இருந்து நாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ சர்வர் ஏதோ பிரேக் ஆயிடுச்சு, சர்வர் ஏதோ டவுன் ஆயிடுச்சு, உங்களோட அப்ளிகேஷன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நார்மல் ஃபங்க்ஷன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ சிம்பிளான அப்ளிகேஷன் இது, இதனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் கிரேடில் நீங்கள் பண்ணுறப்போ அது வந்து எல்லாமே காஸ்ட்டு தான். இது வரைக்கும் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், கட் ஆகாது. ஓகேவா? எங்கேயுமே லாஸ் ஆகாது, விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நம்ம ப்ராஜெக்ட் எண்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அதை எப்படி ப்ரொடக்ஷன் கிரேடில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். தென் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இது லேங் கிராஃபோட இம்பார்ட்டண்டான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல். சீக்வென்ஷியல்னா என்ன, சிம்பிள், ஏலேருந்து பி போகிறது, பிலேருந்து சி போகிறது, ஒரு சீக்வென்ஷியலாக போகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டார்ட் நோடு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்இன் இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்குது எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக எண்டு நோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, சீக்வென்ஷியல். அதாவது ஏலேருந்து பி, பிலேருந்து சி, ஒரு சீக்வென்ஸாக போகிறது. ஓகேவா? அதுதான். இப்போ பேரலல் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏரோ போகுதா, சைமில்டேனியஸ்லாம் போகுது, இந்த நோடுக்கும் போகுது, இந்த நோடுக்கும் போகுது. இது வந்து பேரலல். அப்ப கீழே இந்த இடத்துல வருது, டாட்டர் லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது கண்டிஷனல். அதாவது சிவியாரிட்டி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஃப்ளோ போகும். இல்ல அவங்களுக்கு வந்து ஹை சிவியரா இருக்காங்க அப்படின்னா பிளானுக்கு போகும். இது வந்து இதுல ஏதாவது ஒண்ணுதான் ரன் ஆகும். ஓகேவா? அதனாலதான் டாட்டர் லைன்ல இருக்கு. ஸோ பேரலல் அப்படின்னா ரெண்டுமே அட் அ டைம்ல ரன் ஆகும். ஓகே, நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க வந்து பேரலல் எக்ஸிக்யூட் பண்றது வந்து கஷ்டம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து தான் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து லைக் த்ரெட்டிங் பண்ணி பேரலா ரன் பண்ணலாம். அது எவ்வளவு ஒர்க் அரவுண்ட் இருக்கும், நிறைய கோட் போட வேண்டியிருக்கும். இங்க வந்து சிம்பிளா பண்ணலாம். அதுவும் இல்லாம எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் நம்ம ஸ்டேட் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து நம்ம இங்க வந்து கம்பைன் பண்றோம் பேரலலுக்கு. அடுத்து ஹியூமன் இன் த லூப். அதில் ஹியூமன் இந்த லூப் அப்படின்னா சிம்பிள். ஸோ இந்த பிளான் போகுது இல்லையா, இந்த இடத்துல அப்ரூவ் பிளான் இருக்குல்ல,
ஸோ இது வந்து ஒரு ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா, இது ஏஜென்ட் கிடையாது. லேங்கிராஃப் வந்து ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோக்காக. இது லேங்கிராஃப் வந்து ஒரு ஏஜென்டிக் ஆர்கஸ்ட்ரேட்டர். ஓகேவா, இதுல ஒரு அப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ வேலை பண்ணிட்டு டாக்டர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த பிளானை நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்கணும். இப்போ எஸ்ன்னு கொடுத்தாருன்னா அந்த பிளான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்துடும். நோன்னு கொடுத்தாருன்னா இன்னும் நீ வந்து டயக்னாஸ் பண்ணு, டீப் டயக்னாஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது வேற ஏதாவது டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோக்குள்ள நம்ம எப்படி வந்து கொண்டு வரோம், ஒரு ஒரு மேனுவல் அப்ரூவல் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ஹியூமன் இந்த லூப். கிராஃப் வியூனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல, நம்ம என்ன பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு. இதுதான் கிராஃப் வியூ. நம்ம பண்ண போற ஏஜென்ட்டோட கிராஃப் வியூ இதுதான். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிராஃப் வியூ பார்த்தோம்னா இப்படிதான் வரும், இப்படிதான் வரணும். இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஏஜென்டிக் ஆர்கெஸ்ட்ரேட்டர் தான். நான் இந்த வீடியோல உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக எங்கேயுமே ஏஐயோ எல்எல்எம்மோ யூஸ் பண்ண கிடையாது. நீங்க லேங்கிராஃப் வந்து பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்கு நீங்க இதே போதும். ஓகேவா, நீங்க நோடுக்குள்ள நீங்க லாங்சைன் யூஸ் பண்ணியோ இல்ல பைடான்டிக் யூஸ் பண்ணியோ நீங்க லேங்கிராஃப் வந்து ரன் பண்ணலாம். ஒரு ஏஜென்டிக் ஆர்கெஸ்ட்ரேட்டரா நீங்க வந்து ரன் பண்ணலாம், ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோவா ரன் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவா தான் பண்ணியிருக்கேன். தென் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான எனக்கு லேங்கிராஃப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லாங்சைன் எக்கோ சிஸ்டம்லாம் இருந்தாலும் நீங்க மற்ற பேக்கேஜோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து பைடான்டிகே வந்து லாங்சைன் பதில் பைடான்டிகேன்னு ஒரு மாடியூல் இருக்கு, அதை ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு லேங்கிராஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேங்கிராஃப் இஸ் மஸ்ட். நீங்க ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா லாங்சைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அது வந்து பில்டிங் பிளாக்காக வச்சுட்டு லேங்கிராஃப்ல தான் கோடே போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு டிசைட் எங்கே லொக்கேஷன் வேணுமோ, ஃபோல்டரு வேணுமோ அங்கே ஓப்பன் பண்ணிட்டு நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் யூவி நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பிப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ யூவி இன்இட். ஸோ இதில் வந்து லேங்கிராஃப். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லேங்கிராஃப் ப்ராஜெக்ட் படிக்க போகிறோம், லேங்கிராஃப் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் லேங்கிராஃப்னே பேர் வைக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், மாடியூல் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லேங்கிராஃப் ஒய்டின்னு போடுறேன், லேங்கிராஃப். ஓகேவா, லேங்கிராஃப் ஒய்டி கோட் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேங்கிராஃபோட ஒரு கோடு வந்து வந்துருச்சு. இதோட நம்மளோட டெர்மினல். ஓகேவா, இது மேலே வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டெர்மினல் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபைல் இருக்கு, பைடான்டிக் சரி பை ப்ராஜெக்ட் டாமல் இருக்கு, ரீட்மி இருக்கு, பைத்தான் வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு. நான் வந்து 3.1 யூஸ் பண்ணுறேன். இந்த இதுக்கு பைத்தான் வெர்ஷன்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ மெயின் இருக்கு. நான் வந்து நம்ம வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு IPYNB யூஸ் பண்ணுறோம். நம்ம லேங்கிராஃப் சீரிஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால வந்து IPYNB யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம லேங்கிராஃப் இது பண்ணுறோம். ஸோ யூவி ஆட் லேங்கிராஃப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூவியோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ரஷ்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு. ENV அதுவே பண்ணிக்கும். ஓகேவா, CLS. அப்புறம் லைக் இப்படி தனித்தனியாக தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு புரியுதுக்கான தனித்தனியாக பண்ணுறேன். நீங்கள் வந்து லைக் யூவி ஆடுன்னு போட்டு லேங்கிராஃப் நோட் புக்குன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுதுக்காக நான் பண்ணுறேன். இப்போ லேங்கிராஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது நோட் புக் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறேன். அது எதுக்குன்னா நம்ம IPYNB வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்காக. ஓகே, சிம்பிள். இப்போ இந்த மெயினை நான் டெலீட் பண்ணிட்டு மெயின் டாட் IPYNB அப்படின்னு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஜூபிட்டர் நோட் புக் வந்து வந்துடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ ஏன் இது கிரீன் கலர்ல இருக்குன்னா, டிஃபால்ட்டாகவே இதில் வந்து ஒரு கிட் கமெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கிட்ஹப்ல புஷ் பண்ணுறதும் ஈஸி. இதில் நம்ம ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செலக்ட் கர்னல் இருக்கு. இங்கே வந்து செலக்ட் கர்னல் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட .env ரெகனைஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லை நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா லேங்கிராஃப் -YT. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டன் CLS. ஓகே, டன். ஓகே, ஸோ எதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு, பட் நம்மளது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, டன். ஸோ இப்போ லேங்கிராஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் லேங்கிராஃப். ஓகே, லேங்கிராஃப். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப். ஓகேவா, கிராஃப் இம்போர்ட். இதில் வந்து என்னென்னா இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா,
இந்த இமேஜ் அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் நோடு இருக்கு, எண்ட் நோடு இருக்கு. இது வந்து நம்ம போட தேவையில்லை, லேங்கிராஃப்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் எண்டு. அப்புறம் இந்த ஸ்டேட் நம்ம மெயின்டைன் பண்றோம்ல, அதுக்காக வந்து ஸ்டேட் கிராஃப்னு ஒன்று நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்போ START ஸ்டார்ட் END இது மட்டும் கேப்ஸ். அப்புறம் STAT ஸ்டேட் கிராஃப் வந்துருச்சா? ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இம்போர்ட் ஆகுது, டன். ஸோ அடுத்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நோடுக்கு முன்னாடி ஸ்டேட் நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட்ல இருந்து இந்த நோடுக்கு வந்து போகணும் இல்லையா? ஸோ அது ஸ்டேட்டை வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஸ்டேட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு நார்மல் கிளாஸ் தான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு, ஸோ நீங்கள் வந்து பைடான்டிக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டைப்பிங்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து லைட் வெயிட் கம்பேர் டு பைடான்டிக். ஸோ ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட், ஓகே, இம்போர்ட் டைப் டிக்ட், டைப் டிக்ட், ஸோ கமா லிட்ரல். ஸோ இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம், இதுவே தனி பேக்கேஜஸ். இது படிக்கணும் அப்படின்னாலே தனியாக இது இருக்குது. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டைப்பிங் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து கிளாஸில் தான் பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸில் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து என்னென்னா பேஷண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று தயாரிக்கிறேன், ஓகேவா? ஸோ டைப் டிக்ட்டு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது இப்போ வந்து நான் டைப்பிங்கில் என்ன இருக்கும் அதை நான் வந்து இங்கே வந்து இது பண்ணலாம். நார்மலாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் அதுக்கு என்ன டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், கரெக்டாக? இப்போ என்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, பேஷண்ட்டோட நேம் வாங்கணும், ஓகேவா? நேம் லெட்ஸ் லைக் STR, ஓகேவா? ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்காக தான் நம்ம டைப்பிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது போதும். லைக் அடுத்து இதுதான் ஸ்டேட், இவ்வளோதான் ஸ்டேட், ஓகே. அடுத்து ஒரு நோடு வந்து சிம்பிள் நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமும் ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம்பிள் நோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதோட செக்இன் இருக்குல்ல, ஸோ அந்த நோடு வந்து நான் எழுதுறேன், செக்இன் அப்படின்னு எழுதிட்டு லைக் இப்போ அந்த ஸ்டேட்டை வந்து நான் பாஸ் பண்ணணும். STAT ஸ்டேட். இனிமேல் ஸ்டேட் நான் கூப்பிட்டேன்னா எனக்கு வந்து அந்த பேஷண்ட் ஸ்டேட் தான் வரணும். பேஷண்ட், ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன். பேஷண்ட் STAT ஸ்டேட், ஓகேவா? ஸோ இந்த பேஷண்ட் ஸ்டேட்டை நான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன், ஓகே, நார்மல். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதனால் போட்டாச்சு. இப்போ நான் சிம்பிளாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ சிம்பிளாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு ரிட்டர்ன் இருக்குல்ல, ஓகே. இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் தானே போட்டிருக்கீங்க, இதில் எப்படி இது வந்து எப்படி நோடாக கன்வெர்ட் ஆகும்? ஏன் இது நோடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள். ஸ்டேட்டை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரிண்ட், நான் ஒரு எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த ஸ்டேட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக பேஷண்ட், அந்த பேஷண்ட்டை வச்சுட்டு அந்த அவங்களோட நேம் வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் கர்லி பிரேக்கெட் போகிறேன், ஃபார்மல் ஸ்ட்ரிங்னால ஸ்டேட். இப்போ ஸ்டேட்டு நான் கூப்பிட்டேன், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க, நேம்னு இருக்கா? ஸோ அந்த நேம் எழுதிக்கிறேன், ஏன்னா நேம் மட்டும் தான் நம்ம இந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டேட்டை வந்து கால் பண்ணணும். தென் அரைவ்டுன்னு கொடுக்குறேன், அதாவது அந்த பேஷண்ட் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஒரு நோடு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ இந்த நோடில் என்ன இருக்குது? ஸோ நம்ம வந்து நோடில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேரியபிளை கூப்பிட்றதுக்கு ஸ்டேட், அதோட நேம் வந்து நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நோடை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம செக்கிங்கையும் ஸ்டார்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம டேரெக்டாக எண்டுக்கு போகிறோம், ஏன்னா இதில் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு போகலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டேட் கிராஃப் யூஸ் பண்ணிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து லைக் ஒரு கிராஃப் பில்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ பில்டர்னு போட்டுக்கிறேன், பில்டர் ஈக்குவல் டு ஸ்டேட் கிராஃப்னு போட்டு, இப்போ அந்த ஸ்டேட்டோட நம்ம என்ன ஸ்டேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், ஸோ அதை நம்ம கால் பண்ணணும். சரி, கால் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்டை வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ டவுன். அடுத்து வந்து நோடை வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? ஸோ நோடு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், நோடு, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டர் டாட், இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நோட், ஆட் ஏஜ், ஆட் கண்டிஷனல் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆட் நோடு தான் பண்ண போகிறோம், ஏஜ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆட் நோட். இப்போ இதில் வந்து என்னன்னா ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறேன், என்னன்னு செக்கிங் அப்படின்னு. ஸோ இனிமே பில்டு லைக் கமா செக்கிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது
இந்த நோடை இனிமேல் நான் வந்து இப்படி தான் கால் பண்ணணும் உள்ள கிராஃப்குள்ள. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த நேமே இப்படி தான் நான் கால் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா எட்ஜு. ஸோ எட்ஜு அப்படின்னா என்ன? சிம்பிள். ஒரு நோடி நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன நோடி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் நோடியும் செக்கினையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் செக்கினையும் எண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். சிம்பிள். அப்போ அதே தான் பில்டர் டாட் ஆட் எட்ஜ். ஓகே, எட்ஜ் நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டார்ட் நோடு நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் கமா பில்டர் நோடு, சாரி செக்கினுக்கு நம்ம இனிமேல் எப்படி கூப்பிட போகிறோம்? இப்படி தான் கூப்பிடணும். ஓகேவா? டேரக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடாது. தென் இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் அடுத்து என்ன? ஸோ செக்கின்ல இருந்து பில்டர். ஓகே, இதுதான் வந்து ஒரு சீக்வன்ஸ். கரெக்டா? செக்கின்ல இருந்து எண்டு. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து இதாக இருக்கு. இப்போ இதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு நேம் வச்சு கொடுக்கலாம். லைக் ஆப் ஈக்குவல் டு பில்டர் டாட் கம்பைல் அப்படின்னு நான் வந்து ரன் பண்ணிடுறேன். இனிமே நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளோவை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். சரி, இது எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, ஸ்டார்ட் செக்கின் எண்டு. இப்போதைக்கு நம்ம இந்த இதுவும் பண்ணிடுவோம். நடுவில் இதெல்லாம் நம்ம பில் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்பிள். இப்படி தான் ஸ்டார்ட்டு செக்கின்லேருந்து எங்கே விட்டோமோ அங்கேருந்து எண்டு. இது எப்படி நம்ம இப்போ நம்ம டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த நோடுக்கு வந்து நேம்னு ஒன்று போகணும்ல, எப்படி பாஸ் பண்ணுறது? சிம்பிள். இப்போ நீங்கள் லேங் செயினில் வந்து என்ன போகும்? இன்வோக்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் டாட் இன்வோக். ஓகே, இன்வோக் அப்படின்னு போட்டு, பட் இங்கே வந்து இப்போ நான் லெட்ஸே லைக் நார்மலாக நம்ம அங்கே எப்படி பாஸ் பண்ணுவோம்? மெசேஜ் போட்டு நேம்னு பாஸ் பண்ணுவோம் இல்லையா? லெட்ஸே இங்கே வந்து நான் வந்து சபரின்னு பாஸ் பண்ணுறேன். எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஸ்டார்ட்டு இது இருக்கு, காட் சபரி அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பெக்டட் டிக்ட்டு காட் சபரி அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன? சிம்பிள். இப்போ இந்த டைப் இங்கே வந்து நம்ம இந்த டைப் இது கொடுத்துருந்தோம்ல, ஸோ அது வந்து என்னன்னா வேலிடேட்டும் பண்ணும். எனக்கு வந்து டிக்டில் தான் வரணும், டிக்ஷனரியில் தான் வரணும். அதே சமயத்தில் இப்போ நான் நேமுக்கு பதிலாக நான் இன்டிஜர் கொடுத்தேன் அப்படின்னாலும் எரர் வரும். ஃப்ளோ ரன் ஆகிறதுக்கு முன்னாடி எரர் வரும். ஏன்னா இங்கே வந்து அந்த டைப்பிங் ஃபார்மேட்டையும் நம்ம வந்து செக் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இடத்துல போயிட்டு எனக்கு வந்து என்ன வேணும்? உனக்கு டிக்ட்டு தான் வேணும், நான் டிக்டில் போகிறேன். டிக்ட்டுனா நம்மளுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒன்று வேணும்ல. ஸோ லைக் கீ வேல்யூ வேணும். கரெக்டாக? அப்போ கீ வந்து என்னன்னா இங்கே வந்து நேம். லெட்ஸே லைக் நான் வந்து நேம் இல்லாமல் எஸ்டிடி அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்டிடி ஸ்டூடெண்ட் எஸ்டிடி சபரியும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எரர் வரும். இப்போ வேற எரர் வரும். இது என்ன பண்ணுறது? கீ எரர், நேம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட இதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் கிராஃப் ரன் ஆகுதுன்னா இது வேலிடேட்டும் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நேம்னு கொடுப்போமா? நேம். இப்போ அந்த ஸ்டேட் நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்னாச்சு? இந்த இடத்துல பாருங்க, ஆப் உள்ளே போயிருக்கு. ஓகே, ஆப் வந்து உள்ளே போயிருக்கு. இந்த நேமுங்கிறது இந்த ஸ்டார்ட் நோடுக்குள்ளே உள்ளே போயிருக்கோம். அப்புறம் செக்கின்குள்ளே போயிருக்கோம். அப்போ ஸ்டேட்டோட நேமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? சபரின்னு கொடுத்துருக்கோம். அதனால வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அது வந்து பேஷண்ட் சபரி அரைவ்டுன்னு வந்திருக்கு. இப்போ எண்டில் ஏன் இந்த நேம் சபரி மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோதான். எண்டு இங்கே ஸ்டேட் உள்ளே போயிருக்கு, இங்கே போயிருக்கு, செக்கின் வந்திருக்கு, அடுத்து எண்டு வந்துருச்சு. தட்ஸ் இட். நம்ம செக்கின்ல வந்து பிரிண்ட் பண்ணதுனால பேஷண்ட் சபரி அரைவ்டுன்னு வருது. ஓகேவா? சிம்பிள். டன். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப், சீக்வென்ஷியல் கிராஃப். அடுத்து எனக்கு வந்து இப்போ என்னன்னா செக்கின் வந்துட்டேன், எனக்கு வந்து பேரலா ரன் பண்ணணும். என்ன ரன் பண்ணணும்? வேலிடேட் பல்ஸும் ரன் பண்ணணும், வேலிடேட் டெம்பரேச்சரும் ரன் பண்ணணும். அதாவது நான் டெம்பரேச்சரையும் வந்து நார்மலாக தான் இருக்கான்னு செக் பண்ணணும், பல்ஸையும் நார்மலாக தான் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன் இதையும் சீக்வன்ஸ்லேயே போடலாமா அப்படின்னு கேட்டா, லேங்கிராஃபோட ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு திங் வந்து என்னன்னா இந்த பேரலல் தான். நீங்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் போடுறீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் ஓப்பன் பண்ணி லைக் நிறையா ஸ்டப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். அப்புறம் நிறைய ஒர்க் அரவுண்ட் இருக்குது. இது பேரலல் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஒரு 2-3 ஏஜென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ரிசர்ச் ஏஜென்ட் வந்து அந்த டாபிக் எடுத்து ரிசர்ச் பண்ணலாம், இன்னொன்று வந்து லைக் கூகுளில் தேடலாம், இன்னொன்று வந்து விக்கிபீடியாவில் தேடலாம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து எப்படி இப்போ ரிசர்ச் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்னு நினைக்கலாம், உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும், லேட்டன்சி வந்து கம்மியாகும். ஸோ இட் இஸ் ஈஸி. ஒரு பில்டு வந்து ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேலிடேட் டெம்பரேச்சர்.
ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோடு டெஃப் வேலிடேட் டெம்பரேச்சர். ஓகேவா, டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், ஸ்டேட் 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 லைக் பேஷண்ட் ஸ்டேட் இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். லைக் லெட்ஸ் சே லைக் ரிமூவ் திஸ். ஓகே, பேஷண்ட் ஸ்டேட். ஸோ இதில் வந்து என்னன்னா நான் இப்போதைக்கு பாஸ்ன்னு கொடுக்குறேன். இன்னொரு நோடி நம்ம தயாரிச்சுக்கலாம். ஓகே, பாஸ்னா எரர் வராது, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். வேலிடேட் என்ன வரலாம், பல்ஸ், PULSE பல்ஸ், அதுக்கும் அதே தான். ஸோ இப்போ வேலிடேட் டெம்பரேச்சர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நோடு வந்து தனித்தனியாக தான் நம்ம பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம எப்படி இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நம்ம எப்படி வந்து அதை கண்டிஷனலாக மாற்றலாம், பேரலாக மாற்றலாம், எப்படி ஹியூமன் லூப் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி வரும். நோடு வந்து தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பெஸ்ட் மாடுலர் அப்ரோச். ஸோ இதை வந்து நம்ம டச்சே பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷனலாகவும் வச்சுக்கலாம், பேரலாகவும் வச்சுக்கலாம். நம்ம பிஸ்னஸ் யூஸ் கேஸஸ் தகுந்த மாதிரி அந்த ஏஜென்டிக் ஒரு ஃப்ளோவை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கோடு வந்து இங்கே போய் ஒரிஜினல் லாஜிக்லாம் நம்ம டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் மெயினான இன்னொரு அட்வான்டேஜ் கூட. ஸோ அடுத்து வந்து என்ன, பேரல் எக்ஸிகியூஷன் பண்ணிடலாமா. ஸோ இப்போ நேம் வந்துச்சுல, அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இன்வோக்லேருந்து நான் வந்து டெம்பரேச்சரும் பல்ஸும் நான் வந்து சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து கமா லைக் டெம்பரேச்சர். ஓகேவா, டெம்பரேச்சர் எரர் வருது, ஸோ அது என்னென்னு பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் லைக் லெட்ஸே லைக் 98ன்னு வச்சுக்கேன், 98. தென் கமா பல்ஸு. ஓகே, PULSE பல்ஸ் வந்து ஒரு 80 வச்சுக்கிறேன். ஓகே, நார்மல் தான், ஸோ ஒரு 80 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது இருக்குல்ல, ஸோ இது வேலிடேட் பண்ணுமா, செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ என்ன வரும்னு பார்க்கலாம். ரன் பண்ணுறேன், நோடெல்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எரர் வரல. ஏன் அப்படின்னா இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் நோடில் கனெக்டே பண்ணல. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே தனியாக இருக்குது, இங்கே ஆடே பண்ணல. ஸோ இப்போ டெம்பரேச்சர் பல்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஸ்டேட்டில் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டேட்டில் பாஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் வந்து என்ன வச்சுக்கலாம், ஃப்ளோட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா லைக் பாயிண்டில் கூட வரலாம் இல்லையா. ஸோ FLOAT ஃப்ளோட். பல்ஸும் வந்து பல்ஸ் வந்து இன்டர்ல வச்சுக்கலாம். யாருமே வந்து 75.5 அப்படின்னு பல்ஸ் தான் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா. ஸோ பல்ஸ் இன்ட். ஓகேவா, இன்ட்ல வச்சாச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணிங்கன்னா அதை ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸ்டேட்டை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பல்ஸ் ஸ்டேட்டை வந்து நான் இங்கே வந்து எடுக்கணும். எப்படி எடுப்பேன், சிம்பிள். ஸோ இஃப் எப்படி கால் பண்ணுவேன், ஸ்டேட் ஆஃப் என்னது, இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன, லைக் கிரேட்டர் தென் 99.5. அது வந்து நார்மல் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே இருந்தால் பேட். ஓகேவா, ஹெல்த் வந்து பேட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லைக் டெம்பரேச்சர் சிவியாரிட்டி அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன நான் சொல்கிறேன், டெம்ப்னு வச்சுக்கலாம். சிவியாரிட்டி, அதாவது சிவியாரிட்டி. ஓகேவா, இது வந்து அடுத்த நோடுக்காக நம்ம பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணுறோம்னா பேடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒரு சாதாரண இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். 99.5க்கு மேலே இருந்தால் பேடுன்னு நீ அப்டேட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. எல்ஸ் அப்படின்னா அப்போ அதுக்கு கீழே இருந்தால் குட்டு, கரெக்டாக. ஸோ அப்போ வந்து டெம்ப்பு அதே வேல்யூ தான், ஈக்குவல் டு குட். ஓகே, டன். ஓகேவா. ஸோ இது என்ன டெம்பரேச்சர் சிவியாரிட்டி அப்படின்னா சிம்பிள். இங்கே வந்து டிசைட் சிவியாரிட்டின்னு கொடுத்துருக்கேன்னா, இங்கே வந்து என்ன ஆகும்னா டெம்பரேச்சரோட சிவியாரிட்டி வரும், அதாவது குட் பேடும் வரும், பல்ஸோட குட் பேடும் வரும். ஓகேவா. ஸோ அதுதான் இது வந்து மெர்ஜு. ஓகேவா. ஸோ இது எப்படி ரெண்டு நோடையும் மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பல்ஸோட சிவியாரிட்டி வரும், டெம்பரேச்சரோட சிவியாரிட்டி வரும், கம்பைன் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே குட்டாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். இல்லை ஏதோ ஒன்று கோளாறாக இருக்குது, ஒன்று பேடாக வந்தால் கூட இதில் ஏதோ ஒன்று பேடாக வந்தால் கூட நம்ம வந்து பிளானுக்கு போகணும், டாக்டரை பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சர் சிவியாரிட்டி. இந்த பாஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து தேவையில்லை.
இப்போ நார்மல் ஃபங்க்ஷனில் என்ன வேணும், ரிட்டர்ன் வேணும், ரிட்டர்ன். சரி இப்போ என்ன 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 பண்ணணும், சிம்பிள். இப்போ நம்ம டெம்பரேச்சர் சிவியாரிட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து டிசைட் சிவியாரிட்டிக்கு போகணும். அப்போ இப்போ வரைக்கும் இன்புட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்வோக்கிலேருந்து நம்ம எடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெம்பரேச்சர் சிவியாரிட்டின்னு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணி இதுக்கு நம்ம கொடுக்க போறோம், இன்னொரு நோடுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி? அதே தான். ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் டெம்ப் சிவியாரிட்டி இது வந்து என்ன எதுல இருக்கு, லைக் பூலியன் இல்லை, இது வந்து என்ன குட் பேடுன்னு இருக்கு, அப்போ வந்து எஸ்டிஆர். ஸோ அதே மாதிரி என்னன்னா எனக்கு வந்து என்ன பல்ஸுக்கும் வேணும், ஸோ அதனால வந்து பல்ஸுக்குன்னு போட்டுக்கிறேன். ஸோ பல்ஸ் பியூஎல்எஸ்சி பல்ஸ் சிவியாரிட்டி அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். டன். தென் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள். இப்போ இந்த பக்கம் ஸ்டேட் இருக்கு, கரெக்டா? இப்போ ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா இந்த ஸ்டேட் என்னவோ அதை வந்து நம்ம இங்கே வந்து கம்பேர் பண்ணுறோம், கரெக்டா? இப்போ அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். லைக் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் நான் அப்டேட் பண்ணணும். அதனால வந்து அந்த ஸ்டேட்டோட நேம் என்ன, டெம்பரேச்சர் சிவியாரிட்டி, கரெக்டாக? அந்த டெம்பரேச்சர் சிவியாரிட்டி இதை வந்து அப்படியே கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறப்ப இப்படி அப்டேட் பண்ணாலும் ஸ்டேட் அப்டேட் ஆகிக்கும். டெம்பரேச்சர் சிவியாரிட்டி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் சிவியாரிட்டி. ஏன்னா இங்கே என்ன வேல்யூ வரும், இப்போ குட் வந்தால் குட்னு வரும், பேட் வந்தால் பேடுன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்ட் ரிட்டர்ன் பண்ணி டெம்பரேச்சர் சிவியாரிட்டின்னு சொல்லி ஸ்டேட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டேட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சிம்பிள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டெம்பரேச்சர் சிவியாரிட்டி ஈக்குவல் டு ஸ்டேட் போட்டு ஆஃப் டெம்பரேச்சர்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் இது பண்ணலாம். லைக் இந்த இடத்துல வந்து இப்படி வெளியில் வச்சுட்டு டெம்பரேச்சர் சிவியாரிட்டி ஈக்குவல் டு ஸ்டேட் ஆஃப் டெம்பரேச்சர் இப்படியும் போடலாம். ஓகே, ஆனால் இது வந்து பெட்டர். ஓகேவா? அப்புறம் ரிட்டர்னில் வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட்டுன்னு போடணும். ஓகேவா? பட் இது வந்து பெட்டர், ஏன்னா எனக்கு வந்து இது மட்டும்தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன். தென் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், பல்ஸுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். லைக் இஃப் ஸ்டேட் ஆஃப் என்ன வரும், பல்ஸ். ஸோ நார்மல் பல்ஸ் ரேட் என்ன, இப்போ கிரேட்டர் தென், அதே மாதிரி கிரேட்டர் தென் தான். நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 100 அப்படின்னா பியூஎல்எஸ்சி பல்ஸ் சிவியாரிட்டி ஈக்குவல் டு என்னது, பேட். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இருந்தால் பேட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எல்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு லைக் எல்ஸ் பல்ஸ் சிவியாரிட்டி டன். ஸோ இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ணணும், லைக் அப்டேட் பண்ணணும் இல்லையா, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். டன். இங்கே வந்து ரிட்டர்ன் பல்ஸ் சிவியாரிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், பல்ஸ் சிவியாரிட்டி போட்டு இந்த பல்ஸ் சிவியாரிட்டி இந்த வேரியபிளை நம்ம வந்து வேல்யூவாக கொடுக்குறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, குட்டா பேடான்னு சொல்லி அதை வந்து அப்டேட் ஆகும். இப்போ ஸ்டேட்லையும் அப்டேட் ஆகும், ஏன்னா ஸ்டேட்லையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டை ஒருக்கா ரன் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் இருக்குது, இது வந்து டெம்பரேச்சரில் ஒரு சிவியாரிட்டி, பல்ஸோட சிவியாரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா, இப்போ நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி பேரலாக ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். சிம்பிள். இப்போ சிம்பிள் வந்து என்ன, செக் இருக்கு. இப்போ செக்லேருந்து எங்கே போகணும், வேலிட் பல்ஸுக்கு போகணும், வேலிட் டெம்பரேச்சருக்கு போகணும். ஓகேவா? ஸோ அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணலை, அதாவது இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணலை. வேலிட் டெம்பரேச்சர் போகுது, வேலிட் பல்ஸுக்கு போகுது, வேலிட் டெம்பரேச்சர் டேரெக்டாக நம்ம எண்டுக்கு போயிடலாம். ஸோ இது எப்படி பேரலாக ரன் பண்ணலாம், சிம்பிள். செக்இன்லேருந்து எங்கே போகுது, வேலிட் பல்ஸு. அதுக்கு முன்னாடி இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், கரெக்டாக? பில்டர் டாட் ஆட் நோட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லைக் என்ன பண்ணணும், ஸோ இந்த வேலிட் டெம்பரேச்சரை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக்கிங் டெம்பரேச்சர்னு கூட வச்சுக்கலாம், அதை கால் பண்ணுறதுக்கு அதே நேமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம டைம் கன்சர்னுக்காக நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிறோம். ஸோ அதையே போட்டு காப்பி பண்ணிக்கிட்டு வேலிட் பல்ஸ் அதையும் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். வேலிட் பல்ஸ் இப்போ வந்து நோடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இனிமேல் இதை இப்படி வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ செக்கின்லேருந்து எங்கே போகணும், டெம்பரேச்சரும் போகணும், பல்ஸும் போகணும். சிம்பிள்.
அப்போ இதை தூக்கிட்டு 2 செக்கின் வரணும். ஓகேவா, என்னன்னு சொல்கிறேன். இப்போ செக்கின்லேருந்து எங்கே போகுது, வேலிட் டெம்பரேச்சர். ஸோ இதை எடுத்து வேலிட் டெம்பரேச்சரில் போடுறேன். அதே மாதிரி கீழே போயிடுச்சு, ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வேலிட் பல்ஸு. ஓகே, டன். வேலிட் பல்ஸ். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது, ஸ்டார்ட்லேருந்து செக்இன். ஓகேவா, செக்இன்லேருந்து வேலிட் பல்ஸுக்கும் போகுது, செக்இன்லேருந்து வேலிட் டெம்பரேச்சருக்கும் போகுது. இதுதான் மேட்ரு. இப்போ எண்ட் இருந்தால் தானே முடிக்கணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் லெட்ஸ் சே லைக் builder add like builder dot add edge அப்படின்னு போட்டு இப்போ இந்த வேலிட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எண்டுக்கு போட்டுறேன். வேலிட் டெம்பரேச்சர்ல வந்து லைக் லெட்ஸ் சே லைக் கமா இஎன்டி எண்டு. ஓகேவா, எண்டு. அடுத்து வேலிட் பல்ஸு, அது எண்டுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா, வேலிட் பல்ஸ் அதையும் எண்டுக்கு போட்டாச்சு. ஸோ கிராஃப் ரன் பண்ணுவோம். ஸோ கிராஃபை செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ செக்கிங் இருந்து வேலிட் பல்ஸுக்கும் போது, அதே செக்கின்ல இருந்து வேலிட் லைக் டெம்பரேச்சருக்கும் போது பல்ஸுக்கும் போகுது. அப்போ டெம்பரேச்சர்ல இருந்து எண்டுக்கும் போது, வேலிட்ல இருந்து லைக் பல்ஸ்ல இருந்து எண்டுக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து பேரலல். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இருக்கு டெம்பரேச்சர் இருக்கு, பல்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டேட்டுக்குள்ள நேமு, டெம்பரேச்சர், பல்ஸ் தான் இருக்கு. நம்மளுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட் வந்து என்ன வரணும் அப்படின்னா, இங்க இருக்க ஸ்டேட் எல்லாமே வரணும். ஏன்னா டெம்பரேச்சர் சிவியாரிட்டியும் பல்ஸ் சிவியாரிட்டியும் இந்த நோடு வந்து அப்டேட் பண்ணுது கரெக்டா. ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுவோம், எரர் வருது. ஸோ டெம்பரேச்சர் சிவியாரிட்டி இஸ் ஈக்குவல் டு குட். ஸோ டெம்பரேச்சர் டியூரிங் டாஸ்க் நேம் வேலி டெம்பரேச்சர். அப்போ இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே லைக் டாட் 0ன்னு போடுறேன். ஓகே, வேலிட் இங்கே வந்து டெம்பரேச்சர்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஏன்னா ஓகே, இந்த கீவேர்டு வந்து எரர் வந்து தப்பாக இருக்குது, அதனால தான் டெம்பரேச்சர் காமிக்குது. ஓகே, பி வந்து விட்டேன் டெம்பரேச்சரில். ஓகே, இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் பல்ஸு பி. ஓகே, இதுவும் தப்பாக தான் போட்டிருக்கேன், எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஸோ டன். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து என்னன்னா லைக் இங்கே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம், அதனால வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நேம் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, பல்ஸ் இருக்கு. டன். இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கோம், அதான் வரல ஆக்சுவலா. ஓகே, இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரன் 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 அதெல்லாம் ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ல என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து வரும். வரல அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மேபி இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், அது வந்து எரர் காமிச்சிடும். இந்த மாதிரி வேல்யூவே என்கிட்ட இல்லையே, என்ன டெம்பரேச்சரில் வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி கீயே என்கிட்ட இல்லையேன்னு காமிக்குது. ஏன்னா ஸ்டேட்டில் வந்து வேலிடேட் பண்ணும். இப்போ ஸ்டேட்டில் இருக்கிறது ஏதோ ஒன்று வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஈக்குவல் அப்போ வழக்க தோசத்தில் நம்ம கிளாஸுக்குள்ளே ஈக்குவல் டு போகிற மாதிரி ஈக்குவல் டு போட்டுருவோம். இங்கே வந்து கோடன் போடணும், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, குட்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 105ன்னு போடுறேன். 105ன்னு போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பேடுன்னு வந்துருச்சு. அப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இங்கேயும் வந்து 105ன்னு போடுறேன், ஏன்னா 100 தானே நம்ம நார்மல்னு வச்சுருக்கோம். பேடுன்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகும், இப்படி தான் எரர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், லைக் டன். பேரலல் வந்து பார்த்துட்டோம், சைமில்டேனியஸ்லாம் ரன் ஆகுது இது. ஓகேவா, இதுவும் அட் டைமில் அதுவும் அட் டைமில் ரன் ஆகும். நான் கிளிக் பண்ணா நீ பாருங்க உடனே கால்குலேட் ஆகுதுல. ஸோ இது பார்த்தாச்சு, பேரலல் நோடு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து கம்பைன் பண்ணுறது. இப்போ நம்ம எண்டில் தான் கம்பைன் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து டிசைட் சிவியாரிட்டியில் நான் கம்பைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ கம்பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டிஷனல் வருது. இப்போ இது வரைக்கும் இது எது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம், இது எட்ஜ் இருக்கு.
தென் கண்டிஷனல் எட்ஜ், ஹியூமன் என்வலப். இப்போ இந்த கண்டிஷனலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அடுத்து டிசைடு சிவியாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நோடுக்கு போங்க. ஓகே, நோடுக்கு போங்க. சிம்பிள். நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா இதை லைக் டெஃப் இது வந்து ஏசின்காவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது ஓகே. டிசைட் டிசைடு சிவியாரிட்டி, அதே மாதிரி ஸ்டேட் எஸ்டிஏடி ஸ்டேட், தென் பேஷண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ லைக் காப்பி பண்ணிவிட்டு டவுன். ஸோ இஃப் நான் வந்து என்ன சொன்னேன்னா ரெண்டுமே, அதாவது பல்ஸோட சிவியாரிட்டியும் சரி டெம்பரேச்சரோட சிவியாரிட்டியும் சரி நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா குட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டேட் ஆஃப் இந்த இடத்துல இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் சிவியாரிட்டின்னு வருதா. ஸோ நம்ம முன்னாடி அந்த எரர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சிவியாரிட்டி வரல, ஏன்னா அங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்துருந்தோம், அதனால வரல. டெம்பரேச்சர் சிவியாரிட்டி என்ன வரும், நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு குட்டா குட். ஓகேவா. அண்ட் ஓகேவா ஸ்டேட் ஆஃப் பல்ஸ் சிவியாரிட்டி டெம்பரேச்சர் பல்ஸ் சிவியாரிட்டி ஈக்குவல் டு குட். ஸ்டேட் ஆஃப் பல்ஸ் சிவியாரிட்டி ஈக்குவல் டு குட். ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு குட். ஓகேவா. ஸோ எல்லாமே இந்த கீவேர்டு தான். அப்போ குட் பேடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூலியன் கூட யூஸ் பண்ணலாம். பட் குட் பேடுன்னு இருக்கிறது இப்போ நல்லது தான், ஏன்னா அதில் நன் டைப் வரலாம். ஓகேவா. ஸோ அதனால் ஸோ அப்போ வந்து சிவியாரிட்டி என்ன இருக்குது, குட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. சிவியாரிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. அதனால் வந்து நம்ம சிவியாரிட்டின்னு சொல்லிட்டு சிவியாரிட்டி ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் தான் நார்மல் குட். இப்போ இது இல்லாமல் ஏதோ ஒன்று பேடாக இருந்தாலுமே பேடு, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் எல்ஸ்ன்னு போட்டுறேன், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் இருந்தாலும் சொல்லி லைக் சிவியாரிட்டி வந்து பேட் தான். ஓகேவா. ஸோ பேட். ஓகே பேட். ஸோ இது லைக் அடுத்து இப்போ இதை வந்து என்னன்னா சிவியாரிட்டி நான் அப்டேட் பண்ணணும் ரிட்டர்ன். அப்புறம் என்ன பண்ணுறேன், சிவியாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் அ கம்பைன் சிவியாரிட்டி, பல்ஸையும் டெம்பரேச்சர் சேர்த்த ஒரு சிவியாரிட்டி. அப்போ அதுவும் எஸ்டிஆர்லேயே வச்சுக்கிறேன் குட் பேடுனால. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் கீ வேல்யூ சிவியாரிட்டி இதில் வந்து வராது ஆக்சுவலாக, லைக் ஸ்டேட்டுன்னு போட்டால் தான் அதில் டிடெக்ட் பண்ணும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் கீ, அப்போ வேல்யூ வந்து என்ன சிவியாரிட்டி. ஓகே டன். ஸோ இந்த சிவியாரிட்டி கிளிக் பண்ணி பார்க்குறேன், அங்கே இருக்குது. ஓகே இதை ரன் பண்ணுறேன், இதையும் ரன் பண்ணுறேன், நோடியும் ரன் பண்ணுறேன். ஓகே டன். ஸோ அப்போ இங்கே வந்து எண்டுன்னு போட்டிருக்கோம்ல. ஸோ இதுக்கு பதில் சிவியாரிட்டி கனெக்ட் பண்ணுறோம், சிவியாரிட்டி நோடுக்கு போயிடும். சிவியாரிட்டி வந்து நம்ம எண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நோடில். அப்போ டிசைடு சிவியாரிட்டி, டிசைட் சிவியாரிட்டி. தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் சிவியாரிட்டி, இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு எண்டு வந்து தேவைப்படும். ஸோ அதாவது எல்லாத்தையும் டிசைட் சிவியாரிட்டி மாற்றணும், ஏன்னா இப்போதைக்கு இதெல்லாம் வந்து எண்டில் கனெக்ட் ஆகுது. இப்போ டிசைட் சிவியாரிட்டியில் கனெக்ட் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி டிசைட் சிவியாரிட்டியை நம்ம எண்டுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே டன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஓகே குட் பேட். ஓகே டன். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டோம். இப்போ ஆப் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்க. ஸோ செக்இன்லேருந்து வேலிட் டெம்பரேச்சர் போகுது, வேலிட் பல்ஸ் போகுது, டன். வேலிட் டெம்பரேச்சர் டிசைட் சிவியாரிட்டி போகுது, வேலிட் பல்ஸ்லேருந்து டிசைட் சிவியாரிட்டி எண்ட். இப்போ நான் வந்து பில் பண்ணிட்டோம். ஸோ இதை என்ன செக் பண்ணிடலாமா. ஸோ இப்போ ரெண்டுமே பேடாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து அந்த சிவியாரிட்டி வந்து பேடுன்னு வரணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி இல்லை, அப்போ இதை அழுத்துறேன், சிவியாரிட்டி பேட். ஓகேவா. சரி இப்போ இது ஒன்று மட்டும் நார்மலாக வச்சுக்கலாம், லைக் 19 வச்சுக்கிறேன் பல்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் சிவியாரிட்டி பேடாக இருக்குது, பல்ஸ் வந்து குட்டாக இருக்குது, இருந்தாலும் சிவியாரிட்டி பேட். ஏன்னா நம்ம போட்டிருக்க கண்டிஷன் அப்படி, இஃப் அண்ட் எல்ஸ் தான் போட்டிருக்கோம், அதனால் கண்டிஷன் அப்படி. இப்போ லெட்ஸே லைக் 98, இப்போ எல்லாமே குட்டு, சிவியாரிட்டி குட்டாக இருக்குது, பிரச்சனையே இல்லை.
ஓகே டன். இது வந்து என்னன்னா மெர்ஜ் எப்படி பேரலா மெர்ஜ் பண்றது, பேரலல் எக்ஸிகியூஷனை மெர்ஜ் பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்க. அடுத்து கண்டிஷனல். இப்போ டிசைட் சிவியாரிட்டி குட்டா இருக்கு அப்படின்னா டைரக்டா நம்ம எண்டுக்கு பாஸ் பண்ணிடலாம். டிசைட் சிவியாரிட்டி பேடா இருக்கு அப்படின்னா பிளான் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணலாம், என்ன சாப்பிட சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன சாப்பிட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தென் அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் நவ் வி ஆர் கோயிங் ஃபார் கண்டிஷனல் எட்ஜ். ஓகே, கண்டிஷனல் எட்ஜ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து என்னன்னா லைக் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நோடில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை கண்டிஷனல் எட்ஜ். ஸோ அதுவும் அதே தான், ஒரு நோடு. இது வந்து கண்டிஷனல் இதுதான். ஓகே, டெஃப் இது வந்து என்னன்னா ரவுட் பண்றேன். லைக் இஃப் ரெண்டுமே குட்டா இருந்தா எண்டுக்கு போயிரு, அப்படி இல்லைன்னா பிளானுக்கு போ. ஓகேவா? அதுதான் பிளான். ஓகே, டெஃப் இது வந்து ரவுட்னு வச்சுக்கிறேன். ROUT ரவுட் பை சிவியாரிட்டி. ஏன்னா நிறைய ரவுட் இருக்கும், ஒரு ஃப்ளோல நிறைய ரவுட் இருக்கும். இது வந்து எதுக்கான சிவியாரிட்டி, பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரவுட் ஆகும். அதனால சிவியாரிட்டி. ஓகேவா? சிவியாரிட்டி. அதே மாதிரி தான் ஸ்டேட், ஸ்டேட் பேஷண்ட் ஸ்டேட் டன். அடுத்து ஸோ இப்போ என்னன்னா ரெண்டு இருக்கு. சிம்பிள் என்ன, குட்னா எண்டுக்கு போ, பேடுனா வேற பிளானுக்கு போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்னன்னா ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரிட்டர்ன். இதில் வந்து என்ன, குட்னா லைக் எண்டுக்கு போ, எண்டு. இப்போதைக்கு எண்டுன்னு வச்சுக்கிறேன். லைக் எண்ட். இஃப் இப்படி எழுதலாம், இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே லைன்லயும் எழுதலாம். இஃப் லைக் ஸ்டேட் ஆஃப் லைக் சிவியாரிட்டி என்னவா இருந்தா, லைக் குட்டா இருந்தா எண்டுக்கு போயிரு, குட் குட். ஓகேவா? பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. குட் பேடுன்னு எழுதுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ கேப்ஸ் ஜி போட்டிங்கனாலும் ஃபால்ஸ் தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால வந்து லோவர் கேஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஸ், ஒரே லைனில் எழுதுறேன். இஃப் அண்ட் எல்ஸ் இது நீங்கள் தனித்தனியாக எழுதலாம். எல்ஸ் ஸ்டேட் ஆஃப் பல்ஸ். லைக் எல்ஸ் வந்து அவ்வளோதான். லைக் எல்ஸ் வந்து என்னன்னா பிளான் நோடு வந்து நம்ம இன்னும் தயாரிக்கல, பட் நம்ம தயாரிப்போம். ஓகேவா? பிளான் இப்போதைக்கு வந்து பிளானை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். லைக் சும்மா ஒரு சிம்பிள் சாம்பிள் நோடு மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கேன். ரவுட் ROU லைக் சாரி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு நோடு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். பிளான் ஸ்டேட் ஆஃப் பேஷண்ட் ஸ்டேட். இதில் வந்து என்னன்னா லைக் பிரிண்ட் we are creating plan அப்படின்னு வச்சுக்கோங்க. we are creating plans. return. ஓகே, ரிட்டர்ன். தட்ஸ் இட். ஸோ ஏன்னா இந்த பிளான் வந்து நம்ம ஆட் பண்ணோம், அதுக்கு சாம்பிள் ஆட் பண்ணி இந்த பிளானை நம்ம அப்புறம் அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, சிம்பிள். ஸோ எண்டு, அதாவது இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுற முதல்ல. இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சிவியாரிட்டி இஸ் குட் அப்படின்னா எண்டுக்கு போன்னு அர்த்தம். ஓகேவா? எல்ஸ் பிளான். இந்த வேரியபிளே இல்லையே. இப்போ கண்ட்ரோல் F கொடுக்குறேன், பிளான் சொல்லிட்டு கொடுக்குறேன், இந்த வேரியபிளே இல்லையே. ஓகேவா? இந்த வேரியபிளே இல்லை, 1 தான் இருக்கு, இந்த வேரியபிளே இல்லை. அதே மாதிரி எண்டுன்னு வேரியபிள். ஏன் அப்படின்னா இங்கே தான் இந்த நோடை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? பிளானு எண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அது. ஸோ இது இந்த இடத்துல வந்து என்னன்னா எண்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஏன்னா எண்டு வந்து டேரெக்டாக எண்டுக்கு நம்ம மேப் பண்ணிடுவோம். எண்டுன்னு வேரியபிள் வந்தா இந்த இடத்துல வந்து என்னன்னா பிளானை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பில்டர் டாட் ஆட் நோட். இது வந்து நான் பிளான் பண்றேன். இப்போ தெரியுதா ஏன் வந்து அங்கே வந்து பிளான் போட்டேன் அப்படின்னு? ஸோ ஏன்னா இந்த பிளானை தான் நான் அங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளான் எழுதி தான் கால் பண்ணோம், பட் புரியுதுக்கா இந்த பிளான் இருக்குல்ல. இப்போ பாருங்க, இது ஹைலைட் ஆகுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்போ இதை ஹைலைட் பண்ணீங்கன்னா இது ஹைலைட் ஆகுதா? ஸோ இது என்ன? ஸோ ஏன்னா இந்த கிராஃபுக்குள்ளே தான் ரன் ஆக போகுது, அப்போ இந்த வேல்யூவை அதை எடுத்துக்கும். பிளான் நம்ம கொடுத்தோம்னா இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கும். சிம்பிள். இப்போ இந்த இடத்துல வந்து டிசைட் சிவியாரிட்டி டு எண்டுன்னு கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம், இந்த ரவுட் போடணும். இந்த ரவுட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. கண்டிஷனல் இந்த ரவுட் மாதிரி வர்றதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம், ஆர்ஓ ஆர்ஓயூ ரவுட் பை சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். சிம்பிள். அந்த ஃபங்க்ஷனை டைரக்டா கால் பண்ணிட்டு கமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ போடணும். என்ன கீ வேல்யூ, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து 2 ரெஸ்பான்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து பிளான்னு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு, ஒன்று வந்து எண்டுன்னு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த 2 வாய்ப்பையும் நம்ம எழுதிக்கலாம். கீ வந்து என்ன, எண்டு. ஓகேவா? ஸோ அப்போ எண்டுன்னு வந்தா எங்க பாஸ் பண்ணணும், எண்டுக்கு போகணும். ஓகேவா? டன். அடுத்து கமா, அடுத்து பிளான் வந்தா எங்க போகணும், பிளான் வந்து கீ. இப்போ பிளான் வந்து கீ. ஓகேவா? ஸோ பிளான் வந்து எங்க போகணும், அடுத்த நோடு, அடுத்தது வந்து பிளானுக்கு தான் போகணும். ஓகேவா? பிளான், அதாவது இது கீ, இது வேல்யூ. இந்த வேல்யூ வந்து என்னது, இங்க இது. ஓகேவா? ஸோ அப்போ பிளான் வந்து ரன் ஆயிடும். சிம்பிள். ஸோ டிசைட் சிவியாரிட்டி வருது, இந்த ரவுட் சிவியாரிட்டின்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது. அதுல இருந்து வர்றதுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் வரும். கரெக்டா எண்டு வரும், இல்லைன்னா பிளான் வரும். ரெண்டுமே வராது. இப்போ எண்டுன்னு வந்தா நீ என் பண்ணிரு அப்படின்னு அர்த்தம். பிளான்னு நீ ஆன்சர் பண்ண அப்படின்னா பிளானுக்கு போயிருன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது ஒன்று கூட கொடுத்துக்கலாம். லைக் பிளானிங்னு கொடுக்குறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? பிளானிங்னு கொடுக்குறேன். ஆனால் ஏன் ஒரே நேமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பிளானிங். ஓகேவா? பிளானிங். இப்போ இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பிளானிங்னு வந்தால் நீ பிளான் நோடுக்கு மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பிளான் நோடு வந்து எண்டுக்கு போகணும். கரெக்டா? ஸோ அப்போ ஏன்னா எண்டு நோடு எண்டுக்கு போயிடும், பிளான் நோடு அப்போ எண்டுக்கு போகணும்ல, ஏன்னா நம்ம இதை வந்து எண்ட் பண்ணோம்ல. ஸோ அப்போ வந்து என்ன, பிளான் போச்சு அப்படின்னா பிளான் கமா ஏஎன்டி எண்ட். ஓகே, தட்ஸ் இட். இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல பிளானிங், ஏன் நான் முன்னாடி வந்து பிளான் யூஸ் பண்ணேன், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணிடலாம், இது ரன் பண்ணிடலாம், இது ரன் பண்ணிடலாம். ஸோ சேக் ஆஃப் 3 பொசிஷன் பட் கிவன் 4. ஓகே. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து கண்டிஷனல் எட்ஜ்னு கொடுக்கணும். எட்ஜ் கொடுக்காம, ஏன்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் கண்டிஷனல் எட்ஜ்னு கொடுக்குறேன். ஆட் கண்டிஷனல் எட்ஜ்னு கொடுக்கணும். டன். இப்போ இந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஏன்னா எட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், நம்ம இங்கே வந்து 4 கொடுத்துருக்கோம். 4ல என்ன அர்த்தம், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்றுன்னு வருது. ஸோ கண்டிஷனல் எட்ஜுங்கிறப்ப இந்த இடத்துல பாருங்க, சோர்ஸு பார்த்து இந்த மாதிரி நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். ஸோ சோர்ஸு இது வந்து பார்த்து. ஓகேவா? ஸோ டன். ஸோ கண்டிஷனல் எட்ஜ் டிசைட் இந்த ரவுட் ஃபங்க்ஷனுக்கு போகும். அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து எண்டாக இருந்தால் எண்டுக்கு போகும், பிளானிங் இருந்தால் பிளானிங் போகும், பிளானிங் இருந்தால் பிளானுக்கு போகும், பிளான்லேருந்து எண்டுக்கு வந்துடும். ஓகே. இப்போ இந்த கிராஃப் அப்டேட் பண்ணோம்னா நீங்கள் வந்து டாட்டர் லைன் பார்ப்பீங்க. டாட்டர் லைன்னா இதுதான் நம்ம போட்ட அந்த கண்டிஷனல் திங்ஸ். சிம்பிள். ஸோ பிளானிங் வந்தால் பிளான் போகும், அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. கிராஃப் பார்த்தா உங்களுக்கு புரியுதா? சிம்பிள். ஆனால் இந்த ரவுட் வந்து தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குட்டாக இருந்தால் எண்டு, பிளானிங்காக இருந்தால், அதாவது சிவியாரிட்டி வந்து குட்டாக இருந்தால் எண்டுன்னு கொடுக்குறோம், எண்டாக இருந்தால் எண்டுன்னு கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதுவே ஒரு அலியாஸ் தான். குட்டு அதை எண்டுன்னு மாற்றி இந்த எண்டை இங்கே மேப் பண்ணுறோம். அதே மாதிரி பேடை வந்து பிளானிங்னு மாற்றி பிளானிங்கை வந்து பிளான்னு மாற்ற போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க, ரவுட் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. இதை வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஒரு இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ 4-5 ஸ்டேட்மெண்ட் இங்கே வருதுன்னா நீங்கள் எத்தனை இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடுவீங்க? இந்த ரவுட் வந்து இதோட பர்பஸ் வந்து சர்வே பண்ணல ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனே இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரவுட்டை நான் வந்து எடுத்துறேன், இப்போ இருக்கட்டும், பட் இப்போதைக்கு நான் வந்து இங்கே எடுத்துறேன், இதை வந்து நான் எடுத்துறேன். ஸோ இதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். லாம்டா 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 இந்த இடத்துல வந்து ஸ்டேட், எஸ்டிஏடி ஸ்டேட். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், லைக் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நம்ம என்ன கொடுக்கணும்,
இந்த சிவியாரிட்டி வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்டேட் ஆஃப் சிவியாரிட்டி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சிவியாரிட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த சிவியாரிட்டிலேருந்து என்ன வரும், லைக் குட் வரும் பேடு வரும். இப்போ டைரெக்டாக வந்து குட்னா எண்டு, பேடுனா பிளானிங் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த லைக் இந்த ரவுட் ஃபங்க்ஷனே தேவையில்லை, பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்களும் இப்படி பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணலாம். ஸோ எரர் ஏதாவது வருதா? வரல. தென் ரன், அதே தான் இருக்கும், லைக் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. தென் இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன், அதே தான் வருது பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ணி காமிச்சேன். ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த ரவுட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து நோடாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இதை தனியாக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஒரு சர்வீஸ் ஃபைல் தனியாக மெயின்டைன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிட்டு இந்த டிசைட்ஸ் சிவியாரிட்டியில் இருக்கக்கூடிய சிவியாரிட்டி ஸ்டேட்டை வந்து எடுக்கிறோம். அதில் வந்து என்ன வருதோ அதை மேப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நீங்கள் இன்னும் ஒரு இஃப் போட்டு குட்டை வந்து எண்டுக்கு மேப் பண்ணி பேடை வந்து பிளானிங்க்கு மேப் பண்ணி பண்ணுறதுக்கு குட்டு பேடையே டேரெக்டாக மேப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல். ஸோ இப்போ நம்ம கண்டிஷனல் வந்து முடிச்சிருக்கோம், இந்த பிளான் வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து ஸோ இப்போ கண்டிஷனலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் எப்படி குட் ஆச்சு பேட் ஆச்சு அப்படின்னு. லெட்ஸே லைக் இங்கே போயிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ லெட்ஸே லைக் ஒரு 105 ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பேடு பாருங்க, பேட். ஓகேவா? இப்போ பிளான் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 90 அப்படின்னு போட்டோம்னா பிளான் ரன் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட பிரிண்ட் வரல. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேடாக இருந்தால் பிளான் போன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுமே எல்லாமே குட்டு, சிவியாரிட்டி குட்டு. இப்போ 105ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒன்று பேட் ஆயிடுச்சு, அதனால சிவியாரிட்டி பேடு, அதனால வி ஆர் கிரியேட்டிங் பிளான் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ பிளானில் தான் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹியூமன் இந்த லூப் வைக்க போகிறோம். இந்த பிளான் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் பிளான் வந்து கிரியேட் பண்ணுறோம். அடுத்து டாக்டர் அப்ரூவ் பண்ணாருன்னா இந்த இடத்துல வந்து அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தாருன்னா எண்டுக்கு போவோம். இல்லை அப்படின்னா டீப் டயக்னாஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இன்னும் நீங்கள் வந்து டயக்னாஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பிளானை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். பிளான் வந்து நம்ம டம்மியாக தானே வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா லைக் பிரிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் லெட்ஸே லைக் ஒரு நார்மலாக பிளான் ஈக்குவல் டு சும்மா டம்மியாக பிளான் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுங்க, ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஓகே, அப்புறம் ஒரு 24 hours ரீசெக் இன் 24 hours, ஒரு 24 hours திருப்பி வாங்க. அதுதான் பிளான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளானுங்கிற ஸ்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா பிளான் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, பிளான். ஓகே, அது வந்து நான் எஸ்டிஆர் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறப்ப அதை ரன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட். சரி, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த பிளானை வந்து பிளான், இந்த இடத்துல வந்து பிளான் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த பிளானுங்கிற ஸ்டேட்டை வந்து பிளான் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். டன். ஓகே, டன். ஸோ இப்போ பிளான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஹியூமன் இந்த லூப்புக்கு வந்து லைக் அப்ரூவல் ஆட் பண்ணோம். இந்த பிளான் ஓகேவா அப்படின்னு. ஓகேவா? டாக்டர்கிட்ட கேட்குறோம். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் செக்இன் ஆகுது, வேலிடேட் ஆகுது, சிவியாரிட்டி பேடாக இருந்தால் பிளான் போகுது. இப்போ இந்த பிளான் வந்து என்னன்னா குட்டாக இருந்தால் அப்படியே எண்டு இங்கே வந்துடுது. கரெக்டாக? பேடாக இருந்துச்சு அப்படின்னா லைக் டாக்டர் அப்ரூவ் வேணும். இப்போ இந்த பிளானை வந்து எப்படி நம்ம இந்த நோடை எப்படி வந்து டாக்டருக்கு நோடோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ரூவருக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டெஃப் இப்போ வந்து என்னன்னா லைக் அப்ரூவல் பிளான். ஓகேவா? ஸோ அப்ரூவ் பிளான். ஓகே, அப்ரூவ் பிளான் ஒரு நோடு தயாரிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டேட்டை வந்து நான் போடுறேன், கால் பண்ணிட்டு தென் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணணும். ஓகேவா?
அப்படி நிப்பாட்டுறோம், இன்டரப்ட் பண்ணுறோம். ஸோ டெசிஷன் டெசிஷன் என்ன டெசிஷன் அப்படின்னா இன்டரப்ட். இன்டரப்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், மேலே இம்போர்ட் பண்ணோம். லேங்கிராஃபில் வந்து லைக் டைப்பில் இருக்கும். லேங்கிராஃபில் டைப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இருக்கும். ஃப்ரம் லேங்கிராஃப் லேங்கிராஃப் டாட் அடுத்து இவ்வளோ இருக்கா, கேஷு, செக் பாயிண்ட்டு, அது இருந்துச்சு சரியா. ஸோ இந்த செக் பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. ஏன்னா லைக் இப்போ வந்து ஃப்ளோ இருக்கு, டாக்டர் அப்ரூவ் பண்ற வரைக்கும் அந்த ஸ்டேட் வந்து சேவா இருக்கணும்ல. இந்த ஸ்டேட்ல தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நேமு, டெம்பரேச்சர் எல்லாமே இந்த ஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கு. அதை சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு SQL DB நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்டர் தான் நம்ம வந்து லேங் செயின்ல வந்து மெமரியா யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த செக் பாயிண்டர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டோட மெமரியை சேவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே தயாரிச்சாங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன வரும், லேங்கிராஃப் டாட் லைக் டைப்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் இந்த டைப்ஸ் ஓகேவா, டைப்ஸ் இம்போர்ட். இதில் வந்து என்ன டைப்பு, எனக்கு வந்து என்ன இன்டரப்ட் வேணும், ஏன்னா ஃப்ளோ போயிட்டே இருக்கு, அதை இன்டரப்ட் பண்ணணும். இன்டரப்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளோ போனதுக்கப்புறம் என்னோட கமெண்டை கொடுக்கணும். லைக் அப்ரூவ் ஆர் டிஸ்அப்ரூவ் அந்த மாதிரி கமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து என்னன்னா கமெண்ட் கொடுக்கணும். ஸோ கமெண்ட் ஓகேவா, இது ரெண்டுமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறப்பே டன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன, இந்த இன்டரப்டை கால் பண்ணணும். இன்டரப்ட் ஓகேவா. ஸோ இன்டரப்ட் பண்ணிட்டு லைக் இப்போ இந்த ஃப்ளோ வந்தோடனே வந்து உங்களுக்கு அந்த இன்டரப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து என்ன, இன்டரப்ட் நார்மல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து என்னன்னா நம்ம வந்து பாஸ் பண்றோம் கொஸ்டின் வந்து கேட்குறேன். லைக் டாக்டர் எனக்கு தெரியணும்ல, நான் இப்போ அப்ரூவ் பண்ணுமா இல்லையான்னு ஏதோ ஒரு வேல்யூ அனுப்பணும்ல. ஸோ என்னென்ன வேல்யூ அனுப்புறோம் அப்படின்னா டாக்டருக்கு கொஸ்டின் அனுப்புறோம். இதை வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. அப்ரூவ் திஸ் பிளான் அப்படின்னு நம்ம அனுப்புறோம். கேன் யூ அப்ரூவ் திஸ் பிளான் அப்படின்னு அனுப்புறோம். அடுத்து யாருக்கு அப்படின்னு அனுப்புறோம். ஸோ இதெல்லாமே ஒரு ஜேசன்ல போடுறோம். பேஷண்ட் நேம் ஓகேவா, பேஷண்ட் வந்து ஸோ அது எங்கேருந்து எடுப்போம், சிம்பிள் எப்படி எடுப்போம், ஸ்டேட் நம்ம தான் நேம் வச்சிருக்கிறோமே, ஸ்டேட்டு நேம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லைக் பிளான், என்ன பிளான்னு அனுப்புறோம்ல, அதாவது இது அப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு போட்டு பேஷண்ட்டோட நேமு, இதான் அந்த பிளான் ஓகேவா. பேஷண்ட்டோட நேம் அனுப்பலாம், இல்லை டெம்பரேச்சர் அனுப்பலாம், இல்லை சிவியாரிட்டி அனுப்பலாம். பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம லைக் பிளான் மட்டும் அனுப்புகிறோம் ஓகேவா. ஏன்னா நம்ம ஒரு ஆப், இது வந்து லிட்டில் பிட் ஒரு DIY ஆப் தான். லைக் ஒரிஜினலாக பில்ட் பண்ணணும்னா நிறைய ஒர்க் அரவுண்ட் பண்ணலாம், பட் இது போதுமானது. ஸோ ஓகேவா, ஸ்டேட் ஆஃப் பிளான் வந்து கொடுக்குறேன். லைக் காமா கொடுத்துட்டு லைக் டெசிஷன் வந்து கொடுத்தாச்சு, காமா போட்டு ரிட்டன். இப்போ இந்த டெசிஷன் இன்டரப்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ அப்படின்னு நின்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து டாக்டர் அப்ரூவ் பண்ணாதான் அடுத்தது போகும். இப்போ இதுல இருந்து நம்ம டெசிஷன் எடுக்கிறோம்ல, இப்போ டாக்டர் அப்ரூவ் பண்ணா நம்ம டெசிஷன் எடுத்தாகணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த இன்டரப்ட்ல அவங்க வந்து டாக்டர் வந்து கமெண்ட் கொடுத்து என்ன பண்றாரோ அது டெசிஷனுங்கிற அந்த இதுல ஸ்டோர் ஆயிரும். இப்போ எஸ் நோ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால வந்து என்ன பண்றேன், அப்ரூவ்டு அப்படின்னு போட்டு டெசிஷன் போடுறேன். இந்த அப்ரூவ்ங்கிறது என்ன, ஸ்டேட். அப்போ ஸ்டேட் நம்மளுக்கு வேணும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ரூவ்டு STR ஓகேவா, ஸ்டேட் அப்ரூவ்டு ஒரு ஸ்டேட்டு. ஸோ இங்கே வந்து இன்டரப்ட் ஆகி அப்ரூவ்ட் ஆகி நிற்கிது ஓகேவா. இப்போ எங்க, ஸோ அப்ரூவ் ஸ்டேட் இருக்கு. அடுத்து எண்டுக்கு போகணும் ஓகேவா. இப்போ அப்ரூவ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆட் பண்ணணும். இங்கே என்ன போட்டிருக்கு, ஒருவேளை எஸ்ன்னு கொடுத்தாரு அப்படின்னா போயிடலாம், ஒருவேளை நோ அப்படின்னா டீப் டயக்னாஸ் போகணும். இந்த டீப் டயக்னாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை அப்படியே எடுத்து லைக் இந்த இடத்துல போடுறேன். ஏன்னா அவ்வளோதான், லைக் முடிஞ்சு. டீப் டயக்னாஸ்னா இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்க மட்டும் அனுப்புகிறோம். டயக்னாசிஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பிளான் அனுப்புகிறேன் ஓகேவா. இந்த இடத்துல வந்து என்னன்னா நீட் மோர் டயக்னாசிஸ்ன்னு அனுப்புகிறேன். நீட் மோர் டயக்னாசிஸ் இன்னும் நிறைய செக்அப் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா இதில் எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு நோடு, அவ்வளோதான், சிம்பிள் ஓகேவா. ஸோ இப்போ எந்தெந்த நோடை நம்ம இது பண்ணணும், அப்ரூவ் பிளானை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், இந்த டீப் டயக்னாசிஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட். ஸோ இந்த அப்ரூவ் பிளானை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அப்ரூவ் பிளானை ஆட் பண்ணுறோம். டீப் டயக்னாஸ்
டீப் டயக்னாஸ். ஸோ நோடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து இங்க என்ன இருக்கு, பிளான்ல இருந்து எண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பிளான்ல இருந்து இப்போ நம்ம எங்க போகணும், லைக் அப்ரூவ்டு அப்ரூவ் பிளான்ஸ்க்கு வந்து போகணும். இந்த அப்ரூவ் பிளான்ஸ்க்கு வந்து போகணும். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிறேன். பிளான்ல இருந்து அப்ரூவ் பிளான்ஸுக்கு போகுது. இப்போ அப்ரூவ் பிளான்ல இருந்து ரெண்டு, இது அப்ரூவ் பிளானே ஒரு கண்டிஷனல் தான். அதாவது எஸ் கொடுத்தா எங்க போகணும், ஓகே அப்படின்னு கொடுத்தா எண்டுக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா டயக்னாஸ்டிக் போகணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஓகேன்னு கொடுத்தா எண்டுக்கு போகணும், டயக்னாஸ்டிக் போகணும். அதே மாதிரி தான் கண்டிஷனல் தான். ஓகேவா? ஸோ கண்டிஷனல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி கண்டிஷனல் எட்ஜ் போடலாம். எதுக்கு, இந்த அப்ரூவ் டயக்னாஸ்டிக். இதை அப்படியே எடுத்துக்கலாமா, அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ கண்டிஷனல் எட்ஜ்னு போட்டு இங்கே வந்து நான் அப்ரூவ் பிளான்ல இருந்து போகணும். அப்ரூவ் பிளான்ல இருந்து இந்த லேம்டா ஸ்டேட்டே போட்டுக்கிறேன். ஏன், இப்போ இந்த ஆனால் இந்த இடத்துல பாருங்க, டெசிஷன் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. டெசிஷன் வந்து சிம்பிளா இருக்கு. இதை வந்து நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்ப்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கமெண்ட் போடலாம். லைக் ஃபால்ஸா ட்ரூவா என்ன மாதிரி அப்படின்னு வந்து கமெண்ட் போடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு ரவுட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக ரவுட். ஏன்னா இப்போதான் நீங்க ஹியூமன் குரூப் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். அதுக்காக ஆஃப்டர் அப்ரூவல், இது அப்ரூவலுக்காக. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் பேஷண்ட், பேஷண்ட் ஸ்டேட். ஓகே, பேஷண்ட் ஸ்டேட் போட்டாச்சு. டன். ஸோ இப்போ இந்த அப்ரூவல் என்ன, அதே மாதிரி ஒரு இஃபெண்டல் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரிட்டர்ன் ரிட்டர்ன் நான் வந்து முன்னாடி என்ன போட்டேன், லைக் அந்த லைக் அந்த எண்டு போட்டோம்ல, ஸோ அதுதான் எண்ட். இஃப் எப்போ எண்ட் ஆகும், ஸ்டேட் ஆஃப் அப்ரூவ்டு. அப்ரூவ்டு வந்து என்ன ஆகுனா, நான் வந்து எஸ்ன்னு கொடுத்தா ஸ்டேட் ஆஃப் அப்ரூவ்டு வந்து ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா, அதாவது டாக்டர் எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா நம்ம வச்சுக்கலாம். எல்ஸ் டீப் டயக்னாசிஸ். டீப் டயக்னாசிஸ், நம்ம டீப் டயக்னாசிஸ் தான் இந்த வேரியபிள் நம்ம கால் பண்றோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கண்டிஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே தான். டன். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், இந்த கண்டிஷனல் ரவுட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதை வந்து கீழே வச்சுட்டு இதையும் கீழே வச்சுட்டு, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எண்டு எஸ் வந்தா எண்டு. ஓகேவா? அப்போ எண்டு வந்தா நீங்க வந்து எண்டுன்னு போடுறோம். நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. தென் அடுத்து வந்து என்ன ஒரு எண்டு. வேற ஏதாவது வந்தா நோ, எது வந்தாலும் சரி, குட் பேட் எது வந்தாலும் டீப் டயக்னாசிஸ் அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன். எல்சிஃப் போடலாம், பட் சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுவே நம்ம போதுமானது. ஓகேவா? ஸோ சிம்பிளா நம்ம பண்ணணும்னா இப்போ டீப் டயக்னாசிஸ்ன்னு வந்தா டீப் டயக்னாசிஸ். ஏன், ஏன்னா ரிட்டர்ன் அதுதான் பண்ணும், டீப் டயக்னாஸ் தான் பண்ணும். இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் வந்து டீப் டயக்னாஸ்னு வரும், இல்லைன்னா எண்டுன்னு வரும். அதனால டீப் டயக்னாஸ்னா டீப் டயக்னாஸ், எண்டு வந்தா எண்டு. ஸோ இது வந்து கண்டிஷனல் அப்ரூவல் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். தென் டீப் டயக்னாசிஸ்ல இருந்து எண்டுக்கு போகணும். லெட்ஸ் சே லைக் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நோ காப்பி. டீப் டயக்னாசிஸ், டீப் டயக்னாசிஸ்ல இருந்து எண்டுக்கு நம்ம போறோம். இப்போ ஃபுல் ஃப்ளோ வந்து நம்ம வந்து கோட் பண்ணிட்டோம். ஓகே, எண்டுக்கு போறோம். டன். இப்போ ரன் பண்றேன். அந்த ஃப்ளோ வந்து நம்ம இமேஜ் ஃப்ளோவோட மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். லெட்ஸ் சே லைக் இந்த இடத்துல காப்பின்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். பேஸ்ட். ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்பெல்லிங் இருக்கலாம், பட் ஃப்ளோ வந்து கரெக்ட் தான். ஓகே, பேடாக இருந்தால் பிளானு, அப்ரூவல், ஓகேவா, எண்டு, டன். அப்போ நம்ம இது வந்து முடிச்சிட்டோம். ஓகே, டன். ஸோ இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் லைக் மெமரி வேணும், இல்லைன்னா வந்து ஹியூமன் வந்து லூப் வேணும்னா மெமரி வேணும். ஏன்னா ஸ்டேட்டை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும், கரெக்டா? ஸோ அப்போ நான் வந்து மெமரிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நான் இன் மெமரி சேவரே நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு இதை வந்து ரெட்டிஸில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட்கிரஸ்டிக்கோவில் சேவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு என்னோட மெமரியிலே நான் சேவ் பண்ணிக்கிறேன், என்னோட கம்ப்யூட்டர் மெமரியிலே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் லேங்கிராஃப் லேங்கிராஃப் டாட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செக் பாயிண்ட் போயிட்டு செக் பாயிண்ட் போயிட்டு டாட் மெமரி இம்போர்ட். நான் வந்து என்னன்னா இன் மெமரி சேவர். ஓகேவா? ஸோ அதை நான் கால் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து மெமரி ஆட் பண்ணணும். தென் இப்படி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்.
தென் இங்கே வரணும். ஓகேவா, இங்கே வந்துட்டு நம்ம இங்கே வந்து மெமரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து செக் பாயிண்டர் ஈக்குவல் டு மெமரி சேவர். ஓகே, டன். ஸோ மெமரி சேவர்னு ஆட் பண்ணிட்டேன். தென் இதில் வந்து இதில் வந்து என்ன செக் பாயிண்டர்னு ஒன்று இருக்கும். செக் பாயிண்டர் ஈக்குவல் டு இந்த செக் பாயிண்டர் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இது சிம்பிள். ஏன்னா அந்த கம்பைலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது, இன்டரப்ட் பிஃபோர் ஆஃப்டர் டீபக்கு நல்லா இருக்குது. டீபக்லாம் தேவையில்லை, செக் பாயிண்டர் ஈக்குவல் டு செக் பாயிண்டர்னு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதை ரன் பண்ணுறேன். டன். ஆனால் செக் பாயிண்டர் ஆட் பண்ணீங்கன்னா கிராஃப்ல ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு லைக் ரெக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு ஐடி வந்து கீப் பண்ணி வச்சுப்போம். ஸோ நம்ம திருப்பி அதே நம்ம இதை கால் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? ஓகேவா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து கான்ஃபிக். ஸோ இது வந்து என்னன்னா லைக் ஒரு யூஐடி வச்சுக்கலாம், இல்லை செஷன் ஐடி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து செஷன் ஐடி வச்சுக்கலாம். ஸோ கான்ஃபிகரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணோம். கான்ஃபிகரபிள். ஓகே, கான்ஃபிகரபிள். ஓகே, கான்ஃபிகரபிள். தென் இதோட வேல்யூ என்ன அப்படின்னா த்ரெட் ஐடின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஜேசான் இருக்கு. ஓகேவா, இந்த த்ரெட் ஐடி தான் என்ன அப்படின்னா நம்ம லைக் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த செஷன் ஐடி ஆர் சம்திங். ஒவ்வொரு சேட்டுக்கும் நம்ம வந்து ஒரு செஷன் ஐடி பண்ணிக்கலாம். நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா பேஷண்ட் 1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேவா, பேஷண்ட் 1 நான் சேவ் பண்ணுறேன். லைக் டன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணல, அதான் எரர் வருது. ஓகே, பேஷண்ட் ஒன் டன். ஸோ இன்னும் ஏன் எரர் வருது? த்ரெட் ஐடி ஈக்குவல் டு பேஷண்ட் ஐடி. இந்த இடத்துல நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதனால தான் எரர் வருது. ஓகே, டன். ஐ திங்க் இட் இஸ் டன். த்ரெட் ஐடி கான்ஃபிகரபிள். ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணலையா? ஓகே, டன். ஸோ கான்ஃபிகரபிள் அதுக்குள்ள அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரெட் ஐடி, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பேஷண்ட். இந்த வேல்யூ மட்டும் என்னன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நம்ம மாற்றணும். ஓகே, அப்படின்னா தான், இல்லைன்னா எந்த பேஷண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்போ இதை ரன் பண்ணிடுறேன். கான்ஃபிக் வந்து நான் ரன் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துல பாருங்க கான்ஃபிக்னு இருக்கா. ஸோ கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிக் நான் முன்னாடி எழுதி வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த கான்ஃபிக் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். டன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணிட்டேன். அதனால இந்த வந்துருச்சு பாருங்க. என்ன வந்திருக்கு? நேம் சபரி 105 பல்ஸ் டெம்பரேச்சரு பேடுன்னு வருது. பேடுன்னு வருது. இப்போ என்னாச்சுன்னா பிளான் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்ரூவலுக்கு நிற்கிது. என்ன நிற்கிது? இன்டரப்ட்ல நிற்கிது. ஓகேவா, இந்த இன்டரப்ட்னு வருது. இன்டரப்ட் வேல்யூ வந்து என்ன வருது? எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கலாம். ஓகேவா, லைக் கொஸ்டின் வந்து அப்ரூவ் திஸ் பிளான், பேஷண்ட் வந்து இவங்க பேரு, இதுதான் பிளானு அப்படின்னு சொல்றேன். இந்த ஐடி வருது பாருங்க. இந்த ஐடி வந்து இது வந்து என்னன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறும். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை கால் பண்றேன் அப்படின்னாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நான் அப்ரூவ் பண்ணணும்? ஓகேவா, இது லட்சே லைக் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துருச்சுன்னா இதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன? சிம்பிள். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அதே ஆப்பை வந்து கால் பண்ணிட்டு டாட் இன்வோக் கால் பண்ணி நான் முன்னாடி வந்து கமெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ அந்த கமெண்டை போடுறோம். என்னோட கமெண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணோம். இப்போ வந்து இது இன்டரப்ட்ல நிற்கிது, அதாவது பாஸ் பண்ணியிருக்கு. அதை வந்து ரிசியூம் பண்ணணும். நான் வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் நல்லா பாருங்க. இங்கே வந்து என்ன கொடுத்தோம்? இங்கே எஸ்ன்னு வந்தா மட்டும்தான் எண்ட் ஆகும், இல்லைன்னா டீப் டயக்னாஸ் போயிடும். டீப் டயக்னாஸ் போனால் நீட் மோர் டயக்னாசிஸ்ன்னு வரணும். ஓகேவா, ஓகே, ஸோ நீட் மோர் டயக்னாசிஸ்ன்னு வரணும். இந்த இடத்துல என் ரிட்டர்ன் பிளான் இருக்கு. இந்த இடத்துல வந்து இது இப்படி வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா பிளான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படின்னா தானே ஆன்சர் வரும். ஸோ பிளான், ஸோ பிஎல்ஏ பிளான் ஈக்குவல் டு பிளான். ஓகேவா, பிளான் வச்சுக்கிறேன். டன். ஸோ இந்த பிளான் என்னன்னா அதுவும் அப்டேட் ஆகிக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு பிளான் இருக்கு.
ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பிளான் இருக்கு, இந்த பிளானை வந்து அது அப்டேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்டேட்டு இன்னொருக்கா கால் பண்ணீங்கன்னா நம்ம நார்மல் வேரியபிள் எப்படி அப்டேட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கும். டன். ஸோ இப்போ பில்டர் டன். லைக் இமேஜ் தேவையில்லை. ஸோ கான்ஃபிகரபிள். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறேன், இப்போ வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஒய்இஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா எஸ் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். இப்போ நோ கொடுத்தேன் அப்படின்னா வராது. ஆனால் இது யாருக்கு கொடுக்குறேன், இது யாருக்கு கொடுக்கணும் எஸ்? அப்போ கான்ஃபிக், இங்க இடத்துல ஒரு கான்ஃபிக் இருக்கு, கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிக். ஏன்னா இங்க என்ன இருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் எஸ், அதனால எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எரர் வருது, என்ன வருது, நேம் டியூரிங் த நேம். ஓகே, நேம் ஏதோ ஒரு நேம்ல ஏதோ ஒரு எரர் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் நேம் தப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் நேம் இருக்கு, ஸ்டேட் நேம் வந்து இருக்கு, பிளான் இருக்கு. ரன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ வரல, என்ன 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 தெரியல. ஓகே, ரிசல்ட் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. டன். ஸோ இப்போ நேம் வந்து சபரி, பிளான் வந்து பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பிளான் வந்து இல்லை, ஏன்னா இங்கே வந்து என்னன்னா நம்ம நோ கொடுத்தாதான் அந்த இதுக்கு போகும். எதுக்கு போகும், இந்த டெசிஷன் டயக்னாஸ்டிக் போகும். நான் எஸ் கொடுத்துட்டேன், அதனால அப்படியே வந்துருச்சு. இந்த இந்த பிளான் பாருங்க, ரெஸ்ட் ட்ரிங்க் அண்ட் மோர் வாட்டர் செக் இன் 24 hours சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பேஷண்ட்டுக்கு ரன் பண்ணுவோமா, பேஷண்ட் 2, பேஷண்ட் 2க்கு ரன் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் சபரி 2. ஓகே, ஸோ இதுக்கு நான் ரன் பண்ணுறேன். டன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுங்க, எஸ்ஸுக்கு பதில் என்ன வேணால் கொடுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும், டயக்னாசிஸ் வந்து ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல கொடுக்குறேன், பிளான் வந்து மாறிடுச்சு பாருங்க, நீடு ஃபார் மோர் டயக்னாசிஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த இப்போ நான் எஸ் கொடுக்குறேன், திருப்பி நான் எஸ் கொடுக்குறேன், ஆகாது. ஏன், ஏன்னா அந்த கமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் ஒருக்கா அந்த கமெண்ட் கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மாறாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி தான் பிளான் அனுப்பணும். ஏன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு, அந்த ரிசல்ட்டை நீங்க வந்து அப்ரூவ் பண்றீங்க, அவ அப்ரூவ் பண்ணல அப்படின்னா திருப்பி அதை எப்படி அப்ரூவ் பண்ண முடியும்? அதுக்காக தான் இந்த மேட்ரு. ஓகே, இந்த இன்டரப்ட் வந்திருக்கா. ஸோ இப்போ வந்து எஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல நீட் மோர் டயக்னாசிஸ் இருக்கு. இப்போ எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரெஸ்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னு வந்துடும். சிம்பிள். ஸோ இதுதான் லேங்கிராஃப். ஓகேவா? ஸோ என்ன என்ன கவர் பண்ணியிருக்கோம், சிம்பிளாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு பேரலல் செக் பண்ணியிருக்கோம், தென் சீக்வன்ஷியல் பார்த்துருக்கோம், பேரலல் பார்த்துருக்கோம், கண்டிஷனல் பார்த்துருக்கோம், ஹியூமன் இந்த லூப் பார்த்துருக்கோம். ஹியூமன் இந்த லூப்புக்கு இம்பார்ட்டன்ட் செக் பாயிண்ட், அதாவது ஒரு மெமரி வேணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்த்துருக்கோம், டீப் டயக்னாசிஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ சாரி, லைக் அது வந்து இந்த ஹியூமன் இந்த லூப் பார்த்துருக்கோம், அதுலேயும் கண்டிஷனல் பார்த்துருக்கோம். தென் எப்படி கிராஃப் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெயினாக இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து தனியாக ஒரு லைக் தனித்தனி ஃபைலில் வச்சுட்டு ஒரு மாடுலர் தான் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் லேங்கிராஃப். ஓகே, இப்போ இந்த லேங்கிராஃப் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோதான். இப்போ இங்கே போகிறேன், இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட், இப்போ நம்ம பெர்சிஸ்டன்ட்னு செக் பண்ணோம்ல, த்ரூ அவுட் வந்து பெர்சிஸ்டண்டாக தான் இருக்கும். நடுவில் எங்கேயா செக் ஆச்சுனாலும் என்ன அர்த்தம், அந்த ஸ்டேட்டை நம்ம திருப்பி கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து செக் பாயிண்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டோர் வந்து என்னன்னா லாங் டேர்ம் மெமரிக்காக இது பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லைக் லேங்கிராஃப் டாக்குமெண்ட் போயிட்டு இந்த இடத்துல லேர்ன்னு ஒன்று இருக்கும். இந்த செக்ஷன் போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீப் ஏஜென்ட் இருக்கு, இது வேண்டாம், லேங் செயின் இருக்கு வேண்டாம். இந்த இடத்துல லேங்கிராஃப் இருக்கு, நீங்க இதுவும் பண்ணலாம். இன்னொன்று இந்த மல்டி ஏஜென்ட் இருக்கு. லேங்கிராஃப்ல தான் உங்களால் மல்டி ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ பண்ண முடியும். மல்டி ஏஜென்ட் இல்லை, மல்டி ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப் ஏஜென்ட் இருக்குல்ல, அது மாதிரி சப் கிராஃப் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோவில் நிறைய டைப்ஸஸ் இருக்கு. ஓகேவா? ஹேண்ட் ஆஃப் மெத்தட் இருக்கு, ரவுட் இருக்கு, ஸ்கில் இருக்கு. நீங்க என்ன ஏஜென்ட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க லேங்கிராஃப் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கஸ்டமர் ஆக் ஏஜென்ட்டும் கஸ்டம் சீக்வல் ஏஜென்ட்டும் நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம படிச்சோம்ல, அதே மாதிரி எல்லாமே கவர் ஆகும். லைக் சிம்பிளா நோடு கிரியேட் பண்ணுவாங்க, லைக்
நோடு வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஆன்சர் அசம்பிள் த ஆன்சர். ஸோ நம்மள மாதிரி நோடு கிரியேட் பண்ணுவாங்க. தென் இதை பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த கண்டிஷனல் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரெண்டும் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தமிழில் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற எந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சபரி.